வணக்கம் நண்பர்களே. மணிப்பூர் மாநிலம் இம்பால் விமான நிலையத்தின் அருகே பறக்கும் தட்டு பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பறக்கும் தட்டை தேடும் பணியில் இந்திய விமானப்படை விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. வேற்றுக்கிரகவாசிகளுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியவில்லை. உலகம் முழுவதும் அவ்வப்போது பறக்கும் தட்டுகளில் வருவதும் பிறகு காணாமல் போவதுமான விளையாட்டை விளையாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறையாவது பறக்கும் தட்டுகளிலிருந்து இறங்கி ஒரு சிங்கிள் டீ அல்லது டிஃபன் சாப்பிட்டு விட்டு நம்மோடு கைகுலுக்கி விட்டு போகலாமே. அப்படி என்னதான் பிரச்சனையோ அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், முன்பெல்லாம் பறக்கும் தட்டுகள் வேற்றுக்கிரகவாசிகளை பற்றி வரும் தகவல்கள் பொய் செய்தி என்றுதான் சொல்லி வந்தார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன் அமெரிக்க நாடாளுமன்றம் பூமிக்கு ஏதோ ஒரு மர்ம பொருள் வருவது உண்மை என தெளிவாக சொல்லிவிட்டது. அதேபோல கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி மெக்சிகோவில் வேற்றுக்கிரகவாசிகளுடைய உடல்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. பொதுவாக அமெரிக்கா போன்ற நாடுகளில்தான் பறக்கும் தட்டுகள் வந்ததாக செய்திகள் வரும். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன் சென்னையில் தெரிந்த பறக்கும் தட்டுகள் தற்போது மணிப்பூரிலும் தென்பட்டுள்ளது என்பதுதான் பரபரப்பாக பேசப்படுகிறது. சென்னையை அடுத்துள்ள முட்டுக்காடு கடல் பகுதியில் கடந்த ஜூலை 26ஆம் தேதி மாலை ஓய்வு பெற்ற சிபிசிஐடி காவல்துறை டிஜிபி பிரதீப் பிலிப் தனது மனைவியுடன் கடற்கரையில் மாலை 5:30 மணி அளவில் இருந்தபோது 4 ஒளிவீசும் தட்டுகள் காணப்பட்டன. உடனடியாக தனது கைபேசி மூலம் அதனை அவர் படம் பிடித்துள்ளார். பின்னர் புகைப்படத்தை பெரிதாக்கி பார்த்தபோது பறக்கும் தட்டுகளை போன்று 4 உருவம் தெரிந்துள்ளது. அவை தற்போது பயன்பாட்டில் உள்ள ட்ரோன்கள் அல்லது ஆளில்லா பறக்கும் குட்டி விமானம் அல்ல என கூறும் முன்னாள் டிஜிபி 20 முதல் 25 வினாடிகளுக்குள் அவை மறைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். சென்னையில் தெரிந்தது போலவே மணிப்பூர் இம்பால் நகரில் உள்ள விமான நிலைய பகுதியில் பறக்கும் தட்டு பறந்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் 19ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் இம்பால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்துள்ளது. அங்குள்ள விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மேலே பறக்கும் தட்டு பறப்பதாக பாதுகாப்பு படையினர் அப்போது தெரிவித்தனர். விமான நிலைய ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் என பலரும் இந்த பறக்கும் தட்டை பார்த்துள்ளனர். மேலும் அந்த பறக்கும் தட்டு வெள்ளை நிறத்தில் தெரிந்துள்ளது. இந்நிலையில் பறக்கும் தட்டை தேடும் பணியில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 2 ரஃபேல் போர் விமானங்கள் ஈடுபட்டன. குறைந்த அளவு உயரத்தில் பறக்கும் பொருளை கூட கண்டறியும் திறனை ரஃபேல் போர் விமானங்கள், அந்த விமானத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த சென்சார்கள் அதை கண்டறிந்துவிடும். ஆனால் இவ்வளவு திறன் வாய்ந்த ரஃபேல் போர் விமானங்களையும் ஏமாற்றிவிட்டு பறந்து விட்டன பறக்கும் தட்டுகள். தற்போது வரை அந்த பறக்கும் தட்டுகள் எங்கு சென்றது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.